வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? பேஷண்ட் எவ்வளவு ஏமா இதை வியாபாரம் பண்றதுக்கு தான் நீங்க உங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா கவர்மெண்ட்ல? பேஷண்ட் எல்லாம் காக்க வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல என்ன இது ஜவுளி கடை நடத்துறாங்க. அந்த குழந்தைய பாருங்க, பாவம் அது தவியா தவிக்குது தண்ணீர் இல்லாம. பண்ணுவீங்களா ஹாஸ்பிட்டல்ல? சரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? பேஷண்ட் எவ்வளவு ஏமா இதை வியாபாரம் பண்றதுக்கு தான் நீங்க உங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா கவர்மெண்ட்ல? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேஷண்ட் வச்சுக்கிட்டு என்னங்க எப்படியா பண்ணுவீங்க? அலங்காநல்லூர் ஜிஹெச்ல பாரு சொல்லுங்க, நீங்களா பேசுங்க பேஷண்ட் எல்லாம் காக்க வச்சுக்கிட்டு பேஷண்ட்டை காக்க வச்சுட்டு இப்படி பண்றாங்க. எவ்வளவு நேரங்க? அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சு. சொல்லுங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க, கூப்பிடுங்க. இன்சார்ஜ் யாரு? என்ன இப்படி 10:45 மணிக்கு வந்தது உட்கார்ந்து ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாம் உயிர் போது உயிர் வருது. ஹாஸ்பிட்டல்ல என்ன இது ஜவுளி கடை நடத்துறாங்க. என்ன இப்படி இன்சார்ஜ் என்னங்க இது? என்னங்க ஹாஸ்பிட்டல் ஏங்க இப்படி நடக்குது? ஏங்க 1 மணி நேரம் நோயாளி வந்து வெயிட் பண்றாங்க, சீட்டு பதில ஒண்ணு மேல உள்ள அவங்க சேரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கங்க. சேலை வியாபாரம் பண்றாங்க, வந்து பாருங்க உள்ள பாருங்க. எல்லாரும் சீட்டு சேலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சீட்டு பதில ஒண்ணு பதில ஆறும்ல. என்னங்க இப்படி என்ன நடக்குது? ஹாஸ்பிட்டல்ல இப்படியா? எல்லாரும் எனக்கு என்ன இருக்கிறாங்க? ஏமா சீட்டு பதில 1 மணி நேரம் நிக்கிறாங்க பேஷண்ட். என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? யார் பார்த்தான்றீங்க? நீங்களா என்ன பண்றீங்க? யார் என்ன பண்றாங்க? 1 மணி நேரமா நிக்கிறாங்க எல்லாருமே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது? Doctor, excuse me, we came at 10:45. From still 10:40 we are waiting for the doctor. எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. என்ட்ரி போற இடத்துல பதியவே இல்ல மேடம். ரொம்ப நேரம் இங்க போய் பேசி வெயிட் பண்ணிருக்கீங்க. Again I came back here and I was waiting for here 30 to 40 minutes. None of the people was here. So what can we do? She is suffering. From morning she is suffering. I am getting headache. She fought in the chair. எப்படி மேடம் 1 hour யாருமே தள்ளிக்கங்க. ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பாத்துட்டு மனசாட்சி வேணா. லஞ்ச்ல நீங்க பார்க்க கூடாதா? இல்ல ஒரு டீ காபி பிரேக்ல பார்க்க கூடாதா? நான் கரெக்ட்டா உள்ள வர 11 மணி உள்ள போய் பாருங்க. உள்ள அந்த போன் எடுத்து வைக்கிறாங்க. அங்க போட அந்த சிஸ்டர் எடுத்து போடுங்க. அவங்க 1/2 hour வெயிட் பண்ணாங்க. சாரி அப்படி இல்லங்க. யார் அந்த பாருங்க, இதுதான் மெயின் வேலை. இதை தான் பார்க்குறாங்க. என்ன வேலை? இந்த வேலையை தான் மெயினாக பார்க்கணும்னா உங்கள் வீட்டில் இருந்து பாருங்கம்மா. இந்த வேலை தான் மெயினாக உங்களுக்கு வீட்டில் இருந்து பாருங்க. இந்த வேலை தான் மெயினாக பார்க்குறீங்கன்னா வீட்டில் இருந்து ஜவுளி வியாபாரம் பண்ண வேண்டியதுன்னு சம்பளம் இதுக்கு தான் கொடுக்குறாங்களா? பாருங்க காலகட்டத்தில் இன்னும் உள்ள தூங்கி எந்திரிச்சு அந்த அம்மா ஏதோ மூலர் பேசுறவங்க அந்த அம்மா போகுது. அதான் என்னங்க இப்படி நடக்குது? எழுப்பி விடுற அம்மா எங்கம்மா அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு அது எந்திரிச்சு வெளியே போறாங்க. தூங்கி எந்திரிச்சு பேக் எடுத்துட்டு போறாங்க. என்னங்க ஒரு பேஷண்ட்னா பாவம். நாங்களும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கோம், நாங்களும் ஒரு ஸ்டாஃபா தான் இருக்கோம். முதல்ல அந்த குழந்தைய பாருங்க, பாவம் அது தவியா தவிக்குது தண்ணீர் இல்லாம. இப்படியா பண்றது? என்னங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சின்றது இல்லை யாருக்குமே. மனசாட்சி இல்லாம இருக்கிறீங்க. மனசாட்சி இல்லை வேணுமா? என்ன இப்படி என்ன நடக்குது? இதுக்கு தான் உங்களுக்கு அரசாங்கத்துல வந்து சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லைங்க, நாம இது எதுக்கு எல்லாத்துலயும் அப்டேட் பண்ணி விடுவோம். அப்பதான் அவங்க கரெக்டா அவங்க வேலையை பார்ப்பாங்க. இத்தனை பேர் இருக்கீங்களா? ஒருத்தர் கூட பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படிங்க அவங்க இது பண்ணுவாங்க? இத்தனை பேர் இருக்கீங்க. 1 hour ஆக போகுது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. சொல்லுங்கள், கேட்டால் மருந்து கட்டு போட போயிருக்கு, அங்கே போய் போய் சொல்லிவிட்டு அவங்க வேலையை இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது? வணக்கம் சார் ஜேடி சாருங்களா? சார் என்னோட பேர் மலர் அபினியாங்க சார். நாங்கள் சமூக ஆர்வலர். இங்கே நம்ம மதுரை அலங்காநல்லூரில் ஜிஹெச் இருக்குல்லைங்க சார்.
சொல்லுங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர் அது. அங்கிருந்து தான் சார் பேசுறேன் நான் இப்ப. சொல்லுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸா சார் இங்க நோயாளிய பூரா பரிந்து வச்சுட்டு இருக்காங்க. ஆ ஒரு பாக்குறதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. ஆ அப்ப உள்ள போய் பார்த்தா உள்ள சேலை வியாபாரம் நடக்குது சார். ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து டிடிஹெச்எஸ்னு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் டெப்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் கண்ட்ரோல். நான் ஜேடி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு டிடிஹெச்எஸ் தான். நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட பேசுங்க. சரி, நீங்க கேட்க கூடாதா அத? அது வந்து டிடிஹெச்எஸ் உடைய கண்ட்ரோல் மேடம். இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது எடுக்க முடியாது மேடம். டைரக்ட் கண்ட்ரோல். எனக்கு கம்ப்ளைண்டாக வந்தால் நான் வந்து கட்டாயம் இது பண்ணுவேன். நான் சொல்கிறேன். ரிட்டர்ன் அனுப்பணும் சார். நாங்க உங்களுக்கு பேச சொல்றேன். இங்க வேணா வீடியோ கால்ல பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து அந்த டாக்டர் அம்மாட்ட இது பண்ணிட்டு உடனே உங்களுக்கு லைன்ல வர்றேன் சார். ஒரு நிமிஷம். இப்போ என்ன ஏதுன்னு கேட்க இப்பதான் வரிசையா பேசி ஆரம்பிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பொறுப்பற்ற தன்மையா இருந்தா என்ன சார் இது? யாருனாலும் சார் ஏதாவது எனக்கு வந்து கம்ப்ளைண்டா வந்ததுன்னா கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுத்துடுறேன். நீங்க அனுப்பி விடுங்க. ஓகே. நான் மீட்டிங்ல இருக்கேன். டீன் பிஏ தான் உங்க நம்பர் கொடுத்தாரு. இவர் தான். இப்ப நீங்க வேற இன்னும் சொல்லுங்க, அவர் நம்பரையும் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு வீடியோவாவே அனுப்புறேன் நானு. டிடிஹெச்எஸ் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். என்ன சார் ஒரு பொறுப்பு வேணாமா சார்? அதுக்கு ஒரு அளவு டைம் இல்லையா? 2 மணி நேரம் சார் கிட்டத்தட்ட. இப்படி எங்கேயாவது பண்ண கண்டமா சார்? குழந்தைங்களாம் ஹலோ சொல்லுங்க. இல்ல 94861 இருங்க. 94861 95002 டாக்டர் குமரகுரு. சரிங்க சார். நீங்க அவருக்கு நியூஸ் பாஸ் பண்ணுங்க. நீங்க ஸ்பாட்டுக்கு வேற வர சொல்லுங்க சார் தயவு செய்து. சரி. நீங்க பேசி வர சொல்லுங்க. உங்களுக்கு கம்ப்ளைண்டாவும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புறதா உங்களுக்கு என்னன்னு போட்டு அனுப்ப சார்? உங்க பேர் போட்டு மதுரைன்னு போட்டுருமா சார்? மதுரை. சரி, அனுப்புறேன் சார். நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறோம் சார். கண்டிப்பா. உங்களோட வாட்ஸ்அப் தானங்க சார் இந்த நம்பர்? கண்டிப்பா சார். கொஞ்சம் பார்த்து ஆக்ஷன் எடுங்க சார். இங்க பூரா பாமர மக்கள் கூட இந்த மாதிரி இதுக்கு அவதிக்கு உள்ளாகுறாங்க. ஆஃப்டர் லஞ்ச் டைம் சரி. பிரேக் டைம்ல அவங்க ஃப்ரீ டைம்ல வேலைக்கு என்ன வேலைங்க? புடவைக்கு இங்க என்ன வேலை? கடைய ஜவுளி கடைய பேசுறாங்க கேளுங்க. உங்க வீடியோ எல்லாமே ஆதாரபூர்வமா இருக்கு. யாரும் இது பண்ணல. இப்ப வந்தீங்கனாலே புடவை எடுத்து அடிக்கிட்டு இருக்காங்க கார்ல வச்சு கொண்டு போறதுக்கு. அந்த ஏன் இங்க நான் சொல்லிடுறேன். நான் இப்ப கூப்பிட்டு கட்டாயம் இது பண்றேன். நீங்க ரெக்கார்ட் பண்ணதை நீங்க அனுப்பி விடுங்க. வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்க வேணாமா? என்ன சார் எல்லாம் கொடுமையில் நடக்குது? நான் கட்டாயம் வந்து டிடி கண்ட்ரோல்ல உள்ள ஜிஹெச், அது பிஹெச் பிரைமரி ஹெல்த் சென்டர், அது எங்க நடந்தாலும் கேட்கலாம் சார். தப்பு அது கட்டாயம் கேட்கணும். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கட்டாயம் ஆக்ஷன் எடுக்கப்படும். நான் கூப்பிடுறேன் மேடம். நான் இங்க மீட்டிங்ல இருக்கேன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.